கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சண்டை வந்ததுங்க. இந்த சண்டை எதனாலன்னா, இலக்கியத்தினால. அவ ஒரு புக் படிச்சுட்டு இருந்தா. அந்த புக் பேரு கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட். இது வந்து ரஷ்யால ரொம்ப போற்றி புகழப்படுற ஒரு புக். இந்த புக் வந்து ரொம்ப நல்ல புக். நான் இல்லன்னுலாம் சொல்லல. அவ படிச்சுட்டு இருந்தவ சும்மா இருந்திருக்கலாம். அவ என்கிட்ட என்ன சொன்னான்னா, "இத படிச்சுட்டு இந்த மாரிலாம் ஏன் இந்தியால எழுத மாட்டேங்கிறாங்க?" அப்படின்னு கேள்வி கேட்டா. எனக்கு அந்த இடம் கோவம் வந்துருச்சு. நான் என்ன சொன்னேன்னா, ஃபியோதர் டாஸ்தோவஸ்கி எழுதின கிரைம் அண்ட் பனிஷ்மென்ட் டெஃபினட்டா ரொம்ப நல்ல புக் தான். ஆ எனக்குமே அந்த கேரக்டர் ராஸ்கல்னிக்கோவோட கேரக்டர் ரொம்ப புடிக்கும். அதெல்லாம் சரி, ஆனா இந்தியால அந்த மாரி புக் போடல அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் அப்படின்னு சொன்னேன். அவ ஒத்துக்கல. அவ என்ன சொன்னான்னா, "அப்படிலாம் கிடையாது. ஒரு சராசரியான மனுஷன் திடீர்னு எப்படி வந்து ஒரு திருட்டுத்தனம் பண்ற அளவுக்கு அவன் மாறுறான் அப்படிங்கிறத வந்து நார்மலா ஹியூமன் பீயிங்ஸோட அன்றாட பாடுகள வந்து இவ்ளோ அழகா ஒருத்தங்களால குடுக்க முடியுமா? அது வந்து ரஷ்யன் லிட்டரேச்சர்ல தான் குடுக்க முடியும். நம்மளாலலாம் குடுக்க முடியாதுங்கிறதுனால தான் நம்ம போய் அத படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா. எனக்கு இப்ப ரொம்பவே கோவம் வந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னா, சரி ஓகே. உனக்கும் எனக்கும் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம். நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். அந்த கதை உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அந்த கதையில எப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு திருடன் ஆவறான், இல்ல ஒரு திருடன் எப்படி மனுஷனா ஆவறான், அப்படிங்கிற அதே கான்செப்ட்ல அமைஞ்ச கதை. அந்த கதை உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீ ஒத்துக்கணும். இந்தியால வந்து இலக்கியங்கள் வந்து சிறந்து இருக்குன்னு ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவளும் நானும் அந்த சேலஞ்சுக்கு போனோம். அந்த கதைய தான் நான் இன்னைக்கு உங்கள்ட்ட சொல்லப் போறேன். அது சொல்றதுக்கு முன்னாடி, நான் லக்ஷ்மி பிரியா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேளடி கண்மணி, உங்க பிரியோ டிவில. கதைக்குள்ள போலாமா? அந்த கதை பேரு தொங்கா. தொங்கா அப்டின்னா திருடன். இந்த கதைய வந்து தெலுகுல எழுதின கதை. தெலுகுல எழுதின கதைக்கு நான் போயிட்டேன். ஆமா. ஏன் இந்த கதைக்கு போனேன்னா, இது வந்து நான் ஒரு 9த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது, என் தெலுகு பண்டிட் சார் ஒரு நாள் கிளாஸ்க்கு வந்து ஒரு கதை சொன்னாரு. அந்த கதைய வந்து நான் ரொம்ப நாள் தேடுனேன். அந்த கதையோட டைட்டில் எனக்கு தெரியல. அதனால ரொம்ப நாள் தேடுனேன். இப்ப தான் நான் அத திருப்பி கண்டுபிடிச்சேன். ஸோ எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் அந்த சேலஞ்ச் வந்தப்போ, இந்த கதை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்படிதான் தொங்கா கதைய நான் திருப்பி கண்டுபிடிச்சேன். இந்த தொங்கா கதை எழுதினவர் வந்து தேவரகொண்டா ஆ பாலகங்காதர திலக். அவர் தான் இந்த கதைய எழுதியிருக்காரு. இந்த தொங்கா வந்து ராபர் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த டிரான்ஸ்லேட்டட் கதைய தான் நான் இப்ப படிச்சேன். அந்த கதைய தான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லப் போறேன். இந்த கதையில என்ன ஆகும்னா, யூசுவலா இருக்க மாரி ஒரு திருடன் வந்து 2 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் வந்து அவங்களோட அப்ரென்டிஸ் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அவன் பேசிட்டு இருக்கும்போது, அவன் என்ன சொல்றான்னா, "ஏய் ரொம்ப நாள் ஆச்சுடா. நல்ல நம்மளுக்கு பெரிய திருட்டு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எங்க பாரு எப்ப பாரு ஆளுங்க இருக்காங்க. இப்பலாம் லைட்டெல்லாம் வேற போட்டு வச்சுர்றாங்க. ராத்திரியெல்லாம் யாருமே தூங்க மாட்டேங்கிறாங்க." அப்படின்னு பொலம்பிட்டு இருக்கான். அப்ப அ அந்த லீடர் அந்த 2 பேரோட லீடர் வந்து என்ன சொல்றாருன்னா, "அ அப்படியெல்லாம் கிடையாது. அ இன்னைக்கு நான் வந்து திருட்டுக்கு போப்போறேன். அப்பன்னா என்ன அர்த்தம்னு தெரியும்ல. கண்டிப்பா ஒரு பெரிய வேட்டையோட தான் வருவேன்." அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா திருட்டுக்கு போறது வந்து ஒரு அ ஒரு பெருமையான விஷயமா அப்படின்னு சொல்றான். உடனே இவங்க இந்த 2 அப்ரென்டிஸும் அப்படியே அவன பார்த்து, "ஆமாமா நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா செம்மையா திருடிட்டு வருவீங்க. எங்களுக்கு தெரியும்." அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "யூசுவல் ரூல் தான். மறந்துறாதீங்க. நான் மட்டும் தான் வீட்டுக்குள்ள போவேன். நீங்க 2 பேரும் வெளியில நிக்கணும். யாராச்சும் வரா மாரி இருந்ததுன்னா சிக்னல் குடுங்க. நல்லா அந்த வீட கண்காணிச்சு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஃபுல்லா. யாரும் இருக்க மாட்டாங்கல்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்க 2 பேரும் சொல்றாங்க, "இல்ல, இல்ல. அங்க யாருமே இல்ல. அங்க ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு ஒரு கைக்குழந்தை இருக்கு. அவளோட ஹஸ்பண்ட் இருக்காரு. ஆனா, அவ ஹஸ்பண்ட் வந்து எப்ப பாரு குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் தான் சுத்திட்டு இருப்பாரு. அவர் வீட்டுக்கு போற மாரியே தெர்ல. அந்த பொண்ணு மட்டும் தான் அந்த டயத்துல கண்டிப்பா தனியா இருப்பா." அப்படின்னு சொன்னோனே, இவரு வந்து மனசுல இது பண்ணிக்கிறாரு. ஓகே. கண்டிப்பா பொண்ணுன்னா, இப்ப தான் கல்யாணம் வேற ஆயிருக்கு. இவ்ளோ நகை இருக்கும். இவ்ளோ பணம் இருக்கும். ஆ ஈஸியா மிரட்டி வாங்கிர்லாம் அப்படின்னு அவர் மைண்ட்குள்ள ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு, சரி ஓகே 7 மணிக்கு நம்ம ராத்திரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிடுறாரு. நல்லா தூங்கி எழுஞ்சுக்கிறாரு. எழுஞ்சிட்டு ஒரு திருடன் எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆவானோ, அந்த மாரி ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் ஆகுறாரு. ஒரு 10 தடவ புஷ் அப்ஸ் எடுக்குறாரு. அப்புறம் நல்ல ட்ரெஸ்ஸ வந்து நல்லா டைட்டா கட்டிக்கிறாரு. ஒரு பெரிய கத்தி எடுத்து இந்த கத்தி தேவைப்படுமா? இந்த கத்தி தேவைப்படுமான்னு நல்லா சூஸ் பண்றாரு. சூஸ் பண்ணிட்டு சரி ஓகே இந்த கத்தி போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கத்திய வந்து அவரோட வேஷ்டிக்குள்ள சொருகிட்டு, அவர் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்து கரெக்ட்டா 7 மணிக்கு அங்க போய் சேரும்போது, அவரோட 2 அப்ரென்டிஸ் அவரு கூட திருடுறவங்க 2 பேரு இருக்காங்க அங்க. அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவரு வந்து கேட்கிறாரு, "அமைதியா இருங்க. நல்லா கவனிச்சுட்டீங்களா? அந்த வீட்ல யாரும் இல்லையா?" "யாருமே இல்ல." எல்லாத்தையும் இவங்க சொல்றாங்க. "எந்த சவுண்டுமே வரல. எதுவுமே நடக்கல இதுவரைக்கும். இந்த பாருங்க 3 வீடு தள்ளி தான் அந்த வீடு இருக்கு. நீங்க போங்க பாருங்க இருட்டா தான் இருக்கு." அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் அ அ "சரி ஓகே போலாமா?" அப்படின்னு கேட்கறாங்க. அவரு வந்து சொல்றாரு, "யாருமே இல்லன்னா நீங்க எதுக்கு காவல் கூட வர தேவையில்ல. நீங்க ஒருத்தர் இங்கேயே நின்னுக்கோங்க. இன்னொருத்தர் மாத்திரம் என் கூட
கூட வாசல் வரைக்கும் வாங்க போதும் அப்படின்றாரு. இவங்க எல்லாம் அப்படியே ஒரு ஆன்டிசிபேஷனோட அப்படியே உள்ள போறாங்க. போனோனே என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு அவர் அவர் போயிட்டு அ எகிறி குதிக்கிறாரு அந்த செவுர எகிறி குதிச்சுட்டு, அ மாடியில அந்த வீடு இருக்கு. ஸோ மாடிக்கு ஏறுறாரு. ஒரு பைப்ப புடிச்சு மேல ஏறுறாரு. ஏறிட்டு அங்க ஒரு பால்கனி மாரி இருக்கும். அந்த பால்கனி வழியா உள்ள குதிக்கிறாரு. பின்னாடி கதவ வந்து உடைக்க ட்ரை பண்றாரு. உடைக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நெறைய சாவி கொத்து இருக்கு. அந்த சாவி கொத்த வச்சு ஒவ்வொரு சாவியா போட்டு போட்டு பார்க்குறாரு. ஒரு 3வது 4வது சாவியில அது திறந்துருது. திறந்த உடனே அவர் வந்து அத பொறுமையா ரொம்ப சத்தமே இல்லாம அத திறந்து உள்ள போறாரு. உள்ள போனோனே என்ன ஆகுதுன்னா, அ ஏதோ ஒரு பாத்திரம் உருள்ற மாரி சத்தம் கேட்குது. சரி ஓகே குழந்தை தான் இருக்குல்ல, ஏதாவது உருட்டிட்டு இருக்கும் போல இருக்கு. அது தூங்கியிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி உள்ள போறாரு. உள்ள போயிட்டு பார்த்தா, ஏதோ ஒரு பொண்ணு பேசுற மாரி சத்தம் கேட்குது. ஏதோ டிவி ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. யாருமே தூங்கல போல இருக்கு. இப்ப உள்ள போலாமா வேணாமான்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, ஓகே நம்ம உள்ள போலாம். எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணும், ஒரு குழந்தையும் மட்டும் தான் இருக்கு. நம்ம என்ன என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ள போறாரு. பெரிய வீடு. ஆ உள்ள போயிட்டே இருக்கிறவரு திருப்பி ரொம்ப சத்தம் வர ஆரம்பிக்குது. சத்தம் வரும்போது இந்த தடவ 2 பேரும் பேசுற மாரி சத்தம் கேட்குது. ஐயோ! இவங்க 2 பேரும் இவ்ளோ நான் வேல பார்க்க அனுப்பிச்சேன். ஒண்ணுமே வேல பார்க்கல போல இருக்கு. 2 பேர் இருக்காங்களா? இப்ப 2 பேர நம்மளால சமாளிச்சிட முடியுமா? அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு நிக்கிறாரு. நிக்கும்போது பெரிய கூச்சல் சத்தம் கேட்குது. இவருக்கே பயம் வந்துருது. போயிரலாம் திருப்பி அப்டின்ட்டு போக ஆரம்பிக்கிறாரு. திரும்பி அந்த வெளில போயிரலாம் அப்டின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கும்போது, அங்கேருந்து கூச்சல் சத்தம் பெருசாயிட்டே வருது. இவருக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்துருது. என்னடா நடக்குது இங்க? எதுக்காக இவ்ளோ சத்தம் வருது? இத்தன நேரம் அமைதியா தானே இருந்தது அப்டின்னு சொல்ட்டு. அவர் பால்கனி வரைக்கும் திருப்பி வந்துட்டு எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்க்கும்போது, அவங்க கீழ நின்னுட்டு இருக்க அந்த சிக்னல் குடுக்குறதுக்காக நின்னுட்டு இருக்க அந்த திருடனுக்கும் கொஞ்சம் பதபதப்பா இருக்கு. அவர்கிட்ட இவரு சொல்றாரு, "இரு நான் என்னன்னு பார்க்குறேன்" அப்படின்ட்டு. அதுக்கு அவரு அந்த கீழ இருக்கிறவர், "வேணாம் நீங்க வெளில வந்துருங்க" அப்படின்னு சொல்றோம். "இல்ல வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இவரு திருப்பி உள்ள போறாரு. இந்த தடவ கொஞ்சம் கடன்னு ஒரு மாரி ஒரு கியூரியாசிட்டி அதே சமயத்துல ஏதாவது பெரிய பிரச்சனை நடக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் கலந்து அப்படியே படபடன்னு நடக்குறாரு. நடந்து உள்ள போம்போது, ஆ திருப்பி குழந்தை அழுற சத்தம் கேட்குது. மொதல்ல பொண்ணு கத்துற சத்தம் கேட்டுச்சு. இப்ப குழந்தை அழுற சத்தம் கேட்குது. அப்படியே பக்கத்துல போக ஒரு கதவு பூட்டியிருக்கு. அந்த பூட்டியிருக்க கதவுக்குள்ள இருந்து தான் இந்த சவுண்ட் 2 வருது. இவர் வந்து கதவு கிட்ட காது வச்சு கேட்குறாரு. காது வச்சு கேட்கும்போது யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அங்கன்னு தெரிய வந்துருது. அவங்க என்ன அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு ஆண் இருக்காரு அங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, "ஒழுங்கா நீ கழுத்துல கழுத்துல போட்டிருக்கிறதெல்லாம் கழட்டி குடுத்துரு" அப்படிங்கிறாரு. இவருக்கு செம கோவம் வந்தது. நம்ம தான் திருடலான்னு வீட்டுக்கு போனோம். இவங்க என்னடா திருடுறதுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் இங்க நின்னுட்டு இருக்காரு. இவர் யாருடா திருடன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உடனே வந்து இவங்க அதெல்லாம் குடுக்க முடியாது, அதெல்லாம் குடுக்க முடியாதுன்னோனே அவர் பலார்ன்னு ஒரு அறையறாரு. இவருக்கு புரியவே இல்ல. என்ன நம்ம வந்து மிரட்டி தானே வாங்கலாம்னு நெனச்சோம். இந்த ஆள் அடிக்கிறான் அப்படின்னோனே இவருக்கு சுத்தமா என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த ஏரியால நம்மள விட்டா வேற யாரும் திருடன் கிடையாதுன்னு நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். நம்மளோட கொடுமைக்கார திருடனா இருப்பான் போல இருக்கு அப்டின்னோனே, இந்த பொண்ணு சொல்றா, என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என் குழந்தைக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்றேன். என் குழந்தைக்காக தான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன். அப்டிங்கும்போது, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ கழுத்துல போட்டிருக்கிறது குடு. என்ன நகை வச்சிருக்கியோ எல்லா நகையும் எனக்கு அது குடு. அப்டின்னு சொல்லிட்டு, அ ஒரு மாரி ரொம்ப வயலன்ட்டா அந்த சீன் மாற ஆரம்பிக்கும்போது, இவருக்கு வந்து அ சரி இவன் இவன் கூட நம்மளால சண்டை போட முடியாது அப்படின்ட்டு போயிரலாம் அப்படின்னு நெனைக்கிறாரு. போயிரலாம்னு நெனைக்கும்போது, அவர்கிட்ட கத்தி இருக்கிறது ஞாபகம் வருது. சரி நம்ப போய் அவங்கள சேவ் பண்ணலாமா அப்படின்னு நெனைக்கிறாரு. அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு. நம்பளே ஒரு திருடன். நம்ப எதுக்கு இன்னொரு திருடன்ட்டேருந்து இவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்குள்ள அப்படியே ஒரு கேள்வி பதில்னு படபடன்னு நடந்துட்டே இருக்கு. நடந்துட்டே இருக்கும்போது இவரு என்ன பண்றாருன்னா, அந்த திருடன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, "ஆ நீ எல்லாத்தையும் உன் குழந்தைக்காகன்னு தானே சொல்ற. இந்த குழந்தை இருக்கிறதுனால தானே நீ இதெல்லாம் பண்ற. நான் குழந்தைய கழுத்த நெரிச்சு கொன்னுட்டா சரியா போயிடும்." அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட போனோனே, அந்த குழந்தை இன்னும் நல்லா ஆல்ரெடி அழுதுட்டு இருக்க குழந்தை இன்னும் ரொம்ப அழ ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு உடனே அவர் கால்ல பிடிச்சு, "இந்தாங்க எல்லாத்தையும் வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க வரா. குடுக்க வந்தோனே இவருக்கு எங்கிருந்து அவ்வளோ கோவம் வந்ததுன்னே தெரியல. வெளியில நின்னுட்டு இருந்தவர் கதவ நல்லா எட்டி மிதிச்சுட்டு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு அங்க இருக்கிற திருடன நல்லா அடின்னு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அ எதுக்கு அவங்க தான் வேணான்னு சொல்றாங்கல்ல. அவங்க தான் பணம் குடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அவங்க அவங்க குழந்தை வேற வச்சிருக்காங்க. குழந்தையெல்லாம் கொல்ல பார்க்குற. நீ யாரு? அப்படின்னு கேட்கோனே, இந்த பொண்ணுக்கும் புரியல. அந்த அடி வாங்குறவருக்கும் புரியல. அதுக்கப்புறம் அடி வாங்கி முடிச்சுட்டு அவர் வந்து சொல்றாரு, இனிமேட்டு அந்த பொண்ணு மேல கை வச்சா அவ்வளதான். அந்த பொண்ணு வந்து நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அவ்வளதான் அப்படின்னு அந்த ஒரு திருடன் இன்னொரு திருடன்ட்ட சண்டை போடுறாரு.
இந்த அடி வாங்கிட்டு இருக்க திருடனுக்கு என்னடா நடக்குதுன்னு இங்க புரியவே இல்ல. தள்ளி விட்டுட்டு அவன் சொல்றான், "ஏய் யார்றா நீனு? நீ எதுக்குடா எங்க வீட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ற?" அப்படின்னோனே அவருக்கு புரியும். "என்னது உங்க வீட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்றேனா?" அப்படின்னு அவர் மனசுல ஆ ஓட ஆரம்பிக்குது. அவன் சொல்றான், "அது என் பொண்டாட்டி. நான் என்ன வேணாலும் அடிப்பேன். நான் எவ்வளவு வேணாலும் நகை கேட்பேன். நீ யாருடா அத கேட்கறதுக்கு?" அப்படிங்கிறாங்க. அப்பதான் இவருக்கு புரியுது. இத்தன நேரமா அந்த பொண்ண மிரட்டிட்டு இருக்கிறது வந்து திருடன் கிடையாது. அது அந்த வீட்டோட புருஷன். அதாவது அந்த குடிகார புருஷன் ஒருத்தர் காணாம போயிடுறாங்கன்னு இவங்க பார்த்து சொல்லியிருக்காங்கல்ல. அந்த புருஷன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அ இந்த கதை எப்படி மாறுதுன்னா, யாரு திருடங்கிறது உண்மையாலுமே யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தங்களோட ஆக்ஷன், ஒவ்வொருத்தங்களோட ரியாக்ஷன்னால மட்டும் தான் அவங்க திருடங்களா ஆவுறாங்க அப்படின்ட்டு. திருடனா வந்த ஒருத்தரு வீட்ல ஒரு ஆளா ஆயிட்டு என்னோட தங்கச்சி மாரி அந்த பொண்ணு மேல கை வைக்காத. இனிமேட்டு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளதான் அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, அந்த பொண்ணு சொல்லுது, "உங்க பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அவரோட பேர மட்டும் சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு. "ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த வீட்ல அந்த பொண்ண பார்த்துக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி குடுத்த அந்த அவரு என்னவாயிடுறாருன்னா, திருடனா மாறிடுறாரு. அந்த பொண்ணையும் அந்த தன்னோட சொந்த குழந்தையையும் டார்ச்சர் பண்ற அளவுக்கு. ஸோ திருடனா இருக்கிறதும், மனுஷனா இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. அப்படின்ட்டு இந்த கதைய நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். இதோட கன்க்ளூஷன் என்னவா இருந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அவ கண்டிப்பா ஒத்துட்டா. இன்னைக்கு இந்த கதைய நான் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாரி தெலுங்குல எத்தன அழகழகான கதைகள் இருக்கு தெரியுமா?